எதை கொடுத்து என்ன பண்ணாங்க? ஐஸ் கொடுத்தாவோ. கொடுத்து சாப்பிட்டேன். என்னாச்சு? போதை கலைஞ்சு போச்சு. அது கலைஞ்சாலும் நெத்தியில இருந்து பட்டையும் கலைஞ்சு போச்சு. உள்ள போன பட்டையும் போச்சு, வெளியில இருந்த பட்டையும் போச்சு, எல்லாம் போச்சு. உண்மையான ஒரு சாமி, உள்ளத்திலே கை கொள்ளாது இறைவனை வணங்குற சாமி. அந்த சாமியே இறைவனை வணங்கும். அந்த தெய்வமே என்கிட்ட இருக்கு. 20 ரூபாய் நான் தான் கொடுத்தேன் இந்த ஐஸ்க்கு. சரியா? இந்த 160 ரூபாய் கோட்டருக்கு யாரு கொடுத்தா? கோட்டருக்கு நான் வாங்கினேங்க. அதான் எப்படி வாங்கினீங்க? அந்த 160 ரூபாய் எப்படி இருந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னா, நான் தென்னைமரம் ஏறி விரவு உடைச்சு வாங்கினது. தென்னைமரம் ஏறி விரவு உடைச்சு. நீங்க நல்லா உழைச்சிருக்கீங்களா? உண்மையா? நான் உழைச்சத ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன், நல்லது பண்ணேன். நீங்க உழைச்சத அந்த 160 ரூபாய் எட்டுமா என்ன பண்ணீங்க? 160 ரூபாங்கிறது இந்த ஐஸ்வரே முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போய் தொலைட்டோம். சரி, நான் என்ன சொல்றேன், அந்த 20 ரூபா நான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தல, அது நான் ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி என் உழைச்ச காசை காசு வேணுமையா? இல்ல வேணாங்கய்யா. நான் என்ன சொல்றேன், நான் உழைச்ச காசை உங்களுக்கு கொடுத்தேன். நீங்க 160 ரூபா நீங்க உழைச்ச காசு 160 ரூபாய் கொண்டு போய் சாராய அடிக்கிறீங்களா? அது நல்லதான்னு கேக்குறேன். இந்த உணர்வு இருந்தா போதும். தவறு. இந்த கெட்டதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, நீங்க நீ அதை செய்யக்கூடாது இல்ல. அதை கொண்டு போய் நீங்க வீட்டுல கொடுத்தீங்கன்னா 160 ரூபாய்க்கு ஒரு 1/2 கிலோ கறி எடுத்து குடும்பமா சாப்பிடலாம்ல. நிம்மதியா வந்து சோறும் போடும். நீ போய் உட்கார்ந்து போட்டு சமணம் போட்டு உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை வரும் இல்ல. போய் எங்க கடை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கஞ்சி கூட ஊத்தாம போறது நல்லதா? அப்புறம் நீங்க இதுக்கே இனி குடிக்கிறீங்க. இந்த குடிக்காம இருக்கிறதுக்கு நான் கொடுத்த இந்த 20 ரூபாய் ஐஸ்கிரீம் தானே உங்களை தெரிய வச்சுச்சு. ஆமாயா, எவ்வளவு பெரிய நான் நல்லது பண்ணிருக்கிறேன். அந்த நல்லதுங்கிறது கோடி நன்றி. இறைவன் கொடுத்த கட்ட. ஏன் இறைவன் வந்து இயேசு என்கிட்ட சொன்னாரு, எப்பா நீ நல்லது பண்ற, இந்த மாதிரி என் மகன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்காக நீங்க போய் குடு, இந்த 20 ரூபாயே குடு, அவருக்கு தெரிஞ்சு போயிடும். என் கடவுள் இயேசு. உங்க கடவுள் யாரு? என்னுடைய கடவுள் என்னை உருவாக்கினவர். என்னுடைய கடவுள் பள்ளிக்கூட்டு கூட. கரெக்ட். சாராய அடிக்க சொல்லிச்சு 160 ரூபா கொடுத்து. என் கடவுள் சாராயமே நீ தொடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு உதவி செய்ய சொல்லிச்சு. உங்க கடவுள் 160 ரூபா உங்களை உழைக்க சொல்லி காசை கொடுத்து கொண்டு போய் சாராயம் அடிக்க வச்சிருக்கு. இது நல்லதா? அது எந்த கடவுள் நல்லது? இப்ப சொல்றேன், உங்களுடைய இறைவங்கிறது உலகத்தை பச்ச கடவுள். இப்படி சொல்லுங்க. அதனால குடிக்காத, கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா வாழணும்னு சொல்றதுதான் உலகத்தை பச்ச இறைவங்கிறது. கரெக்ட். இயேசு கிறிஸ்து உண்மையிலே உலகத்திலேயே பெரிய தெய்வங்களை யார் தெரியுமா? நான் ஒரு ஆண்டவரே எசமான திருச்சி ஏசி அப்படிங்கறது